சைனா தேசத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்தவ ஊழியர்கள் பலவந்தமாக பிடித்து கொல்லப்பட்டார்கள். ஏராளமான தேவ ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம், ஒரு தேவ ஊழியக்காரனை விசாரணைக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விலங்கிட்டு கொண்டு வந்தார்கள். அவர் ஏராளமான இரகசிய கிறிஸ்தவர்களின் போதகர், ஏராளமான இரகசிய கிறிஸ்தவ கூட்டங்களை நடத்துகிறவர். ஆகவே எங்கெல்லாம் அந்த கூட்டம் நடக்குது, இரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கும் இடம், அட்ரஸ் கேட்டு அவரை இம்சித்தார்கள். ஆனால் அந்த போதகரோ கிறிஸ்தவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்கக்கூடாது, அந்த கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மௌனமாகவே இருந்து விட்டார். அடித்தார்கள், இம்சித்தார்கள், இரத்தவாரியாக அவரை அடித்தார்கள். ஆனால் அவர்கள் இரகசிய கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்கவே இல்லை. அப்போது ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஊழியக்காரருடைய ஒரு வயசு மகனை கொண்டு வந்தார். உன் கண்ணுக்கு முன்னால உன் மகனை, ஒரு வயசு மகனை கொல்ல போறோம், உன் கண்ணுக்கு முன்னாலே கொல்ல போறோம், நீ இரகசிய கிறிஸ்தவருடைய அட்ரஸ் சொல்லு. பலமாக பயங்கரமாக பலவந்தம் பண்ணினார்கள். மௌனமாகவே இருந்தார் அவர். போதகர் ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பூந்தொட்டி வைப்பதற்காக ஏராளமான பெரிய பெரிய தொட்டிகள் இருந்தது. ஒரு தொட்டியை தூக்கிட்டு வர சொன்னார். அந்த போலீஸ் ஒரு தொட்டியை கொண்டு வந்தார்கள். அந்த தொட்டிக்குள்ள அந்த குழந்தையை அமுக்கி பிடித்தார்கள். இந்த தொட்டிக்குள்ளே இந்த குழந்தையை கொல்ல போறேன்னு சொல்லு. அவர் வாயை திறக்கவே இல்லை. மண்ணு கொண்டு வர சொன்னார். அங்கே மண்ணு கொண்டு வந்தார்கள். அந்த தொட்டி அந்த குழந்தையை முக்கும்படியாக மண்ணை நிரப்பினார்கள். உயிரோடு அங்கே மண்ணை நிரப்பினார்கள். இப்போதும் பலவந்தமாக கூறுகிறான், நீ இரகசிய கிறிஸ்தவருடைய அட்ரஸை சொல்லு, உன் குழந்தையை கொல்ல போறோம் நாங்கள். அவர் மௌனமாகவே இருந்து விட்டார், ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியில் ஒரு வாளி தண்ணி ஊற்றினார்கள், இன்னும் தண்ணி ஊற்றினார்கள். அந்த குழந்தை உயிரோடு அந்த மண்ணுக்குள், அந்த தொட்டிக்குள் உயிரோடு மூச்சு திணறி, அந்த மேலையும் கீழமா அந்த மண்ணு அங்கே இங்கே அசைது அவரோ பிரஸ் பண்ணி பிடித்து வைத்திருக்கிறார். அவர் அப்படியே அமைதியா இருந்தார். அந்த பாஸ்டர் அப்படியே அந்த தொட்டிக்குள் திக்கு முக்காடிய அந்த குழந்தை அப்படியே அமர்ந்து விட்டது. அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கூட காட்டி கொடுக்கவில்லை. அவரை அடித்து பயங்கரமாக அடித்து அவரை சிறைச்சாலைக்குள் தள்ளிவிட்டார்கள். பல நாட்கள் கழித்தது. 6-7 மாதங்கள் கழித்து மறுபடியும் விசாரணைக்கு அதே ஸ்டேஷனுக்கு அந்த போதகர் கொண்டு வரப்பட்டார். அதே ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே ஏராளமான தொட்டிகள் இருந்தது. தன்னுடைய மகன் உரமாக்கப்பட்ட அந்த தொட்டியை தேடினார். அந்த தொட்டியை கண்டுபிடித்து விட்டார். அதுல ஒரு ரோஸ் செடி வைத்திருந்தார்கள். அந்த ரோஸ் செடி அழகாக வளர்ந்து இருந்தது. அதுல அழகான ரோஸ், ரெட் ரோஸ் பெரிய பெரிய சைஸ்ல பூத்து இருந்தது. அதை பார்த்து அப்படியே நின்றார். என்னுடைய மகன் உரமாயிருக்கிறான். ரெட் ரோஸ் பார்த்து கொண்டேன். அன்றைக்கும் அடித்து விசாரித்தார்கள். அவர் ஒன்று பதில் சொல்லவில்லை. மறுபடியும் சிறைக்குள் தள்ளப்பட்டார். இரத்த காயங்களுடன் இரவிலே அப்படியே அமைதியாக அந்த ரெட் ரோஸை நினைத்து பார்க்கிறார். ரெட் ரோஸ், நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப பெருசா, ரொம்ப மனமா, ரொம்ப அழகா இருக்க. ஆனா உனக்குள் என் செல்ல மகன்
என் செல்ல மகன் துடிச்சு செத்ததை நான் மறக்க முடியாது. துடித்து செத்து உனக்கு உரமா இருக்கிறான். அன்றைக்கு தன்னுடைய டைரிய அந்த நைட் அந்த ஜெயிலுக்குள்ள எழுதுறார், ரெட் ரோஸ் நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப மனமா இருக்க, ஆனா உனக்குள்ள உன் வேர் பற்றி இருக்கும் அந்த தொட்டிக்குள்ள என் செல்ல மகன் துடிச்சு இறந்தத நான் மறக்கலப்பா. அதை எழுதிட்டு கீழே எழுதுறாரு, உலக திருச்சபையே நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. உலக கிறிஸ்தவ சபையே நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. ஆனால் உனக்காக என் செல்ல மகன் இயேசு சிலுவையில 3 ஆணிகள்ல தொங்கி துடித்ததை நான் மறக்கலப்பா, நான் மறக்கல. உலக திருச்சபையை நீ மறந்துட்டியோ? உனக்காக உயிர் விட்ட இயேசுவை நீ மறந்துட்டியோ? நீ மறந்து விட்டாயோ? உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை காப்பாற்ற, உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு வர, உன்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்ற என் செல்ல மகன் இயேசு சிலுவையில துடித்து தன் உயிரை விட்டதை தாகமாயிருக்கிறேன் என்று துடித்து சொன்ன வார்த்தை நான் மறக்கலப்பா. நான் உலக திருச்சபை மறந்து விட்டதோ, கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டார்களோ? பிதாவானவர் கண்ணீரோடு நம்மை பார்க்கிறார்.